அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக வேலை செய்ய இருக்கவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் டன் வால்வுங்க. இந்த நான் டன் வால்வ் போன வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் மூலிமா எப்படி உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த நான் டன் வால்வ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி இது யூஸ் ஆகுது, எப்படி இந்த டிஸ்க்கை வந்து தூக்குது இறக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கே போகிறீங்கனாலும் நான் டன் வால்வ் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க இந்த வீடியோவை. இது நான் டன் வால்வ் சரிங்களா. இதாவது இங்கே இன்லெட் அவுட் ஆகுது, அந்த சைடு அவுட்லெட் ஆகுது சரிங்களா. அம்புக்குறி போட்டு பாருங்க, இது இன்லெட்டு. இப்போது இன்லெட்டில் வந்து எப்படி தூக்குது, அவுட்லெட்டில் போனால் ஏன் தூக்காமல் இந்த சைடு தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் இன்லெட்டில் இப்படி இந்த வழியாக ஸ்டீமோ வாட்டரோ இது வழியாக கொடுக்குறீங்க. இப்போ வந்துட்டு இருக்குது சரிங்களா. இப்படி வரும்போது இந்த இடத்துல டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க்கு இப்படி வந்து தண்ணியை வந்து இப்படி தூக்கிட்டுரும். ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த டிஸ்க் வந்து ரொம்ப டைட்டாக ஹார்டாலாம் இருக்காது, லூஸாக தான் இருக்கும். தலையெல்லாம் திருப்பி போட்டிங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப இதில் அதாவது இந்த வால்வு மாட்டும் போது இதே பொசிஷன் தான் மாற்றணும். தலையில் அந்த போல் நட்டு கீழே இருக்கிற மாதிரி வச்சு மாட்டக்கூடாது, மேலே வச்சு தான் மாட்டணுங்க சரிங்களா. அப்போ இங்கே தண்ணி வந்து இப்படி தள்ளும்போது என்ன இங்கே இருக்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற இந்த டிஸ்க் ஓப்பன் ஆகி இது வழியாக ஸ்டீமோ தண்ணியும் உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் தேவையான வரும். இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே தூக்கி இந்த டிஸ்க்கு மேலே போயிடுங்க. இந்த டிஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா மேலே இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்டன் வந்து மேலே போய் இங்கே உட்காந்துக்கும். இந்த இங்கே இருக்க டிஸ்க் வந்து மேலே போயிடும். அப்போ ஒரு ஓப்பன் வழியாக இந்த வழியாக ஸ்டீமும் வாட்டரும் வெளியே போயிடும். இதே வந்து நீங்கள் அவுட்லெட்லேருந்து எங்கேயாச்சும் தண்ணியாக ஸ்டீமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து நீங்கள் தனியாக ஸ்டீமாக கொடுத்தீங்கன்னா என்னங்க, இதை வந்து எச்சா தான் அமுத்துமோ தவிர, எச்சா அமுத்தி ஸ்டீமை தண்ணியை சுத்தமாக வர விடாமல் தான் பண்ணுமோ தவிர இது வழியாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த டிஸ்க்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டாப்பர் ரெட் கலர் போட்டுருக்காங்களா, இங்கே ஒரு ஸ்டாப்பர் இங்கே ஒரு ஸ்டாப்பர், அதாவது 4 mm 5 mm வந்து உள்ளே வச்சு தான் ஏற்றிருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த வழியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வழியாக வந்து இடையில வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்குள்ளே போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக உட்காந்துருக்கும். அதனால் வந்து என்னென்னா நீங்கள் தண்ணியும் ஸ்டீமும் நீங்கள் வால்வை மாற்றிட்டா அதனால தான் வந்து எனக்கு தண்ணியே வந்து வர மாட்டேங்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன, ப்ராசஸில் இந்த என்ஆர்ஐ போட்டதுக்கப்புறம் எனக்கு அவுட்லெட்டில் எதுவுமே வரல அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னென்னா அம்புக்குறி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டணும் சரிங்களா. இந்த வழியாக வந்து நீங்கள் தண்ணி வந்து ஸ்டீமும் ஃபுல் ஃபோர்ஸாக அமுத்துனீங்கன்னா என்ன ஆகும், எச்சா தான் அமுத்துமா தவிர இது வழியாக இந்த ஸ்டாப்பர் வழியாக உள்ள தண்ணியோ ஸ்டீமும் வர முடியாது. அதனால தான் நீங்கள் வால்வு கரெக்டாக மாட்டணும். அப்புறம் இது வந்து நீங்கள் இந்த என்ஆர்விஎஸ் ஏதோ ஒரு நாள் ப்ராப்ளம் வரலாம். என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த இடையில கேப்பில் இந்த இடத்துல வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிக்கலாம். அது துரு பிடிச்சிக்கிறதாவோ இல்லை ஸ்லெட்ஜோ இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து என்னங்க மேலே போக கீழே வரும். ஒன்றா மேலே போயிடுச்சுன்னா நின்றுக்கும், ஸ்டக் ஆகி நின்றுக்கும். கீழே வந்தால் மேலே எதிரிக்காது. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஆனால் 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு ப்ரிவென்ட் பண்ணிடுச்சா என்னென்னா, இந்த 4 போல் நட்டி பாய்லருக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஏற்றி வச்சுட்டு, அப்புறம் இந்த தேவையான அளவுக்கு சேஃப்டியாக ஏற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற மோல் நட்டுலாம் கழட்டிட்டு, அப்புறம் கேஸ்கட் ரெடியாக வெட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை கழட்டிட்டு மேலே 4 போல்ட் நட்டி கழட்டிட்டு இந்த இடத்துல எடுத்திங்கன்னா மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி, அதாவது ரொம்ப அறக்க தேய்ச்சிடாதீங்க. அப்புறம் உள்ளுக்கு அலைன்மெண்ட்டெல்லாம் வருங்க. இந்த அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் எக்கத்தப்போ இப்படி ஆடிக்கிட்டே வந்து இறங்குச்சுன்னா அப்போ இந்த வழியாக வந்துச்சுனாலும் தூக்கிடும் ஸ்டீம். அதனால் வந்து கரெக்டாக தேய்ச்சிட்டு அளவாக தேய்ச்சிட்டு விட்டிங்கன்னா இந்த என்ஆர்வி வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. ஏதாவது இந்த வீடியோஸில் டவுட்டோ இல்லை ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.